பழனி கோவில் நில மோசடி தொடர்பான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் ஜஸ்டின் மணிகண்டனின் ஜாமீன் மனு மீது உயர்நீதிமன்றம் தற்போது அதற்கான ஒரு பதிலை அறிவித்திருக்கிறது. ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் மனு தற்போது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நினைக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் மனுவானது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேர் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி கோவில் நிலத்தை தனிநபர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதையடுத்து சிறையில் உள்ள ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேரும் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜஸ்டின் மணிகண்டன் தனது மனுவில் கடந்த ஜூலை 6 முதல் 11ஆம் தேதிகளில் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றியதாகவும், அதற்கு முன்பு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற பத்திரப்பதிவு நடைமுறையை முந்தைய சார் பதிவாளர் முழுமையாக முடிக்காமல் சென்ற நிலையில் தான் அந்த நடைமுறை நிறைவு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோவில் நிலம் தொடர்பான விவகாரம் தனிநபர்களுக்கு அறநிலையத்துறைக்கும் இடையிலான உரிமையால் பிரச்சனை என்றும் சம்பந்தப்பட்ட வழக்கில் அறநிலையத்துறை தோல்வியடைந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படியே பத்திரப்பதிவு நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சார் பதிவாளர்களின் பங்கு மிக குறைவு என்று இருப்பினும் தன்னை வழக்கு சேர்த்து கைது செய்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு இருதயத்தில் அடைப்பு இருப்பதாகவும் பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டதால் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும், எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுக்கள் நீதிபதி முரளி சங்கர் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.